to Kids of Grace. இந்த ப்ரோக்ராமிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரிஸ் இருக்கு, மெமரி வேர்ஸ், அப்புறம் ஆக்ஷன் வேர்டு. ஸோ நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? స్తోత్రం తండ్రి రాజా, మా పరిశుద్ధుడా, మా పరలోక తండ్రి రాజా, ఇదో తండ్రి రాజా, ఈ కిడ్స్ ఆఫ్ గ్రేస్ ప్రోగ్రామ్ నీ చేతికి అప్పగిస్తున్నాను తండ్రి రాజా. నీ యొక్క జ్ఞానం దయచేయని కోరుకుంటున్నాము తండ్రి రాజా. ఇన్నో ఒక్కొక్క పిల్లల్ని తండ్రి రాజా నీ యొక్క దారిలో నడవడానికి సాయం దయచేయని కోరుకుంటున్నాము తండ్రి రాజా. ఈ ప్రోగ్రామ్ చూసి అన్ని పిల్లలు తండ్రి రాజా నీ యొక్క దారిలో నడవడానికి సాయం దయచేయని కోరుకుంటున్నాము తండ్రి రాజా. యేసు నామములో అడుగుతున్నాం తండ్రి, ఆమేన్. வாவ், சூப்பர். நம்ம நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே சோஃபி, லிடியா, இன்னையோட டாபிக் ஒபே காட்ஸ் வேர்ட். ஹாய் குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? பைபிளில் யோனா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம். அவருக்கு கர்த்தர் பிரத்யட்சமாகி, நீ வந்துட்டு நினிவேக்கு போயிட்டு அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் உங்களை அழிக்க போகிறேன், நீங்கள் பண்ணுற காரியம் எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இந்த யோனா என்ன பண்ணுறாரு? கர்த்தர் பேச்சை கேட்காம நினிவேக்கு போகாமல் தர்ஷீஸுக்கு ஓடி போகிறாரு. தர்ஷீஷுக்கு போகிறதான கப்பலில் ஏறி போயிட்டு இருக்கும்போது அங்கே கர்த்தர் சும்மா விடுவாரா? கர்த்தர் பேச்சை கேட்காம போனால் நமக்கு பிரச்சனை தானே வரும். அதனால் அந்த கப்பலில் போயிட்டு என்ன பண்ணுறாரு? படுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? பெரிய அலைகளை கடலில் வந்துட்டு வர வைக்கிறாங்க. அதனால கப்பலே உடஞ்சி போகிற அளவுக்கு கப்பல் வந்துட்டு என்ன ஆகுது? அப்படியே பயங்கரமாக ஆடுது, பயங்கரமாக காற்றடிக்குது. அங்கே இருக்கிற மாலுமிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுள்கள் பேரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த யோனா என்ன தெரியுமா பண்ணுறாரு? அடித்தட்டில் கப்பலோட அடித்தட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மாலுமிகள் என்ன சொல்கிறாங்க? நீ வந்துட்டு என்ன பண்ணு, இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே, எந்திரிச்சு உங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் ஏன் இப்படி வந்துச்சு? எதனால் இந்த கப்பல் வந்துட்டு இந்த அளவுக்கு ஷேக் ஆகுது? எதனால் கடல் இப்படி கொந்தளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு யாருனால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணலாம்? சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சீட்டு போட்டோன்னே சீட்டு யாரோட பேருக்கு வந்துச்சு தெரியுமா? யோனா பேருக்கு. யோனாவோட பேருக்கு வந்தோடனே அவர் சொல்கிறார், ஆமாம் நான் தான் இதுக்கு காரணம். கர்த்தர் வந்து என்ன பண்ணார்? என்னை நினிவேக்கு சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன்? தர்ஷீஷுக்கு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்னத்தான் முடிவு, என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த மாலுமிகள் கேட்டோன்னே அவங்க சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடுங்க, என்னையே கடலில் தூக்கி போட்டுருங்க, அப்போ இது சைலண்ட்டாக ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோனாவை தூக்கி இப்போ எங்கே தூக்கி போடுறாங்க? கடலில் தூக்கி போட்டுறாங்க. கடலில் தூக்கி போட்டோன்னே காட் என்ன தெரியுமா பண்ணியிருந்தாரு? ஒரு பெரிய ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. உடனே அது என்ன பண்ணுச்சு? யோனாவை முழுங்கிருச்சு. 3 days பார்த்தீங்கன்னா யோனா யாரோட வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க? அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க. அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? ப்ரேயர் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷோட வயிறு எப்படி இருக்குல்ல, ரொம்ப அங்கே இருக்கவே பிடிக்காது இல்லையா? எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும், அவர் அப்படியே இறுக்கி பிடிச்சி உட்காந்துட்டு இருந்திருக்கணும், ரொம்ப டார்க்காக இருந்திருக்கும், அப்புறம் ரொம்ப ஸ்மெல் அடிச்சிருக்கும் இல்லையா? வயிற்றுக்குள்ளே அப்படி தானே இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க? யோனா வந்துட்டு கர்த்தரை நோக்கி துதிச்சாங்க. 3 days ஆனதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் என்ன பண்ணுச்சு? அந்த கரையில் வந்துட்டு அவரை கக்கி போட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த யோனா என்ன பண்ணுறாரு? எந்திரிச்சு நினிவேக்கு போயிட்டு கர்த்தர் என்ன காரியம் சொன்னாரோ அதை வந்துட்டு அங்கே செய்து ஊழியம் செய்கிறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்கணும். சபையில் உங்கள் பாஸ்டர்ஸு, அப்புறம் உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் சொல்கிறது என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும்? ஒபே பண்ணணும். ஒபே பண்ணலைன்னா என்ன தான் ஆகும்? கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும். கர்த்தர் நினிவேக்கு போன்னு யார்கிட்ட சொன்னார்? யோனா கிட்ட சொன்னார். பட் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம யோனா எங்கே ஓடி போனார்? தர்ஷீஷுக்கு போனதுனால அந்த ஒரு பனிஷ்மெண்ட். அவர் என்ன ஆக வேண்டியது இருந்துச்சு? 3 days அந்த ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. அப்படி தானே இந்த லாக்டவுன் நாட்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் மம்மி டாடியோட பேச்சு கேட்கணும். வெளியே போகாதுன்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. வெளியே விளையாடாது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும்?
கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் கர்த்தர் நமக்கு வரதான பனிஷ்மெண்ட்லேருந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்க. எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. ஸோ குட்டி பசங்களா வீட்டில் இந்த நாட்கள் எப்படி இருங்க, சேஃபாக இருங்க. வீட்டில் மம்மி டாடி பேச்சு என்ன பண்ணணும், கண்டிப்பாக கேட்கணும். விசேஷமாக என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்துருந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். நீங்களும் யோனா தீர்க்கதரிசி மாதிரி வாங்குறதுக்கு கூட என்ன இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குட்டி பசங்களா அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா பைபிள் ரீட் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு மெமரி வேர்ஸ் சொல்ல போகிறோம், பார்க்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. இன்னொரு டைம் சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஏசப்பா, எங்கள் ப்ரோக்ராமை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நன்றி. எல்லா குட்டீஸுங்களையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஏசப்பா. ஜீசஸ் நேம் வி ப்ரே லார்ட். ஆமென். Bye குட்டீஸ். வியூவர்ஸ், ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.